நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். வணக்கங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான மழை புயல் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ வந்து புயல் கரையை கடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் எங்கள் மாவட்டத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியுது, கடலூர் மாவட்டத்தில். அது சிதம்பரம் எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி நான் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன், ஒரு குக்கிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்ப்போம் பண்ண முடியுதா இல்லையான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம புயலை பார்த்துருவோம். புயல் கரையை கடந்துச்சுன்றாங்க, ஆனால் இங்கே அப்படி எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். சரியான காற்று அடிக்குது. ஆக்சுவலாக வந்து அம்மா 2 கோழியும் தானம்மா? வீட்டில் இருக்கிற 2 கோழியுமே இன்றைக்கி அடித்து மழைக்கு வந்து நம்ம அமைப்பாக சாப்பிட போகிறோம். எங்கள் அப்பா போயிட்டுருக்காரு. மழை கோழி கொண்டா தண்ணி, ஆனால் தண்ணியில் நிற்கல கோழி, மேலே ஒரு குச்சி வச்சு விட்ருக்காங்க, அது மாதிரி தான் நிற்கிது. அங்கேயே சாவடிச்சு தான் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றாம இருக்கையா? அம்மா அந்த கத்தி எடுத்துறாங்கம்மா. அம்மா கத்தி கொடுங்கம்மா. அறுத்துதா? 2வது கோழி. பார்த்து பார்த்து. இல்லைடா கஷ்டமாக இருக்குடா, மழை காலம், செத்தாலும் செத்துறேன்டா. இது இதோட இன்னொரு கோழி இருந்துச்சுல, தாய் கோழி, அதை வந்து இது பிடிச்சி போயிடுச்சு, நாய். கஷ்டமாக தான் இருக்குல்ல. ஏன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஆக்சுவலாக இது வந்து வெத்தலை கொடி. நான் தான் சொன்னேன், அப்போ மழை நேரம் ஒன்றும் செய்ய 2 கிலோ இருக்கும் மாதிரி. ஆக்சுவலாக வந்து 2 கோழியுமே சேர்த்து 1.25 கிலோ 2 கிலோ வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கோழியை வச்சு ஒரு வித்தியாசமான பெரட்டல் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு கிரேவியாக ஒரு குழம்பு மாதிரி ஒன்று அம்மா வைக்க போகிறோன்னாங்க. பார்ப்போம். அம்மா அந்த 2 பெரிய லெக் இருக்குல்ல, சதையோட பட்டையோடு இருக்கும் பாருங்க, அதை எடுத்து 65 போட்டுருங்கம்மா. போதாதா? போதும். இது அதையும் போடுங்க. இதையும் 65 போடுங்க. போதும். அது அதில் இருக்கட்டும், பார்க்குற குழம்புல இருக்கட்டும். இது வந்து குழம்புக்கா கொஞ்சம் இதெல்லாம் கழுவுன தூக்கிட்டு போ உள்ளுக்கு. இந்தாங்கம்மா. என்னம்மா பண்ணுறீங்க? கரண்ட்டு வேறு இல்லைங்க, மழை பெய்யறதுனால. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. அதில் ஃபோன் இருக்கான்னு பாருமா. அதில் அம்மா குட்டியோட ஃபோன் எங்கம்மா இருக்குது? அதேடா அதை எடு. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிப்போம். மஞ்சத்தூள், உப்பு. என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு? 65க்கா? சிக்கன் 65க்கு மசாலா. அம்மா இது 65 மசாலா சிக்கன் மசாலா? அது சிக்கன் மசாலா.
விடு என்ன தூள் இருக்கு அதில் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். இது கரம் மசாலா. ம். கரண்ட் இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. கரண்டு தயிர் கொஞ்சம் கொடுத்து. தயிர் இருக்குல்ல? இருக்கு. கப்பு தயிர் 2 தரப்பா? கப்பு தயிர் மறந்து போயிட்டாரு. சரி விடுங்க. சிக்கன் கேப். இது நம்மளால சிக்கன் கேப். இதுதான் 65 மசாலாமா? அதை விட்டுட்டு நீங்க சிக்கன் மசாலா போட்டீங்க. உப்பு உமா மசாலாவில் உப்பு இருக்குமா? உப்பு போடக்கூடாதுமா? லைட்டாக போடும். ஆக்சுவலாக மசாலாவில் உப்பு இருக்கும். கரண்ட் இல்லாமல் கஷ்டமாக இருக்கு. ஒரு அவ்வளோதான். தான் பிரட்டுறது. நீங்கள் தான் பிரட்டணும். பக்கத்து வீட்டிலேருந்து ஆள் வர சொல்லுவா என்ன கை வச்சு பிரட்டுங்கம்மா. வெங்கிற மிளகாத்தூள் கொஞ்சம் மட்டும். ஏன் அது பட்டை கிராம்பெல்லாம் போட்டு மிளகாத்தூள் எங்கே இருக்குது நம்மள்ட்ட? ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து நல்லா மசாலா ஃப்ளேவராக தான் இருக்கும். இந்த மிளகாத்தூள் என்ன நம்ம போடுறீங்க? மிளகா, மல்லி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள், வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதுன்னு அவ்வளோதானே? அது மிளகுத்தூள் போடலாமா அந்த இதில்? இதில் அந்த அல்பா போடக்கூடாது. இவ்வளோதான். கீரி இருக்கலாம். கீரா மூட்டாச்சு. சரி அப்படியே இருக்க. சரி இதை வந்து எவ்வளோ நேரம் ஊறணும்? லாஸ்ட்டாக பொரிச்சுக்கலாம். கடைசியாக பிடிச்சிக்கலாம். இதை இந்த சட்டியில் வச்சு சமைச்சிடுறேன். அவ்வளோ பெரிய சட்டியில் வச்சா போயிடும். இதாக சரி ஓகே செய்யுங்க. இதோ வாரம் இந்த வரேன்னு சொல்லுங்க. இந்த வாரம் என்ன தானே ஊற்றுனீங்க இப்போ? இது என்னென்னம்மா? அது மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, இந்த இதெல்லாம் அதெல்லாம் போடல. இதை நாட்டுக்கோழிக்கு அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்? ஆக்சுவலாக அந்த கறிக்கு வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் நிறைய போடணும். தேங்காய் பால் விடையில. ஏன் தேங்காய் பால் விடையில? அப்புறம் செய்யறப்பா வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழி தான் நீங்கள் நம்ம நல்லா சாப்பிட போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை இலை. அதுக்கு போடலையா கருவேப்பிலை? அது இறக்கும் போது அதில் வந்து மிளகாத்தூள் தூவி இறக்க வேண்டியதுதான். அது இல்லாமல் 65க்கு இது ஊறிட்டுருக்கு. கரண்ட் இல்லாமல் கஷ்டமாக இருக்குங்க. அது எதுவுமே இல்லை. எங்கள் அப்பாவும் என் பையனும் விளையாண்டுட்டு இருக்காங்க. சின்ன பையனும். சரி அம்மா, அப்பா தான் நாட்டுக்கோழி சாப்பிட்றதில்ல, நீங்கள் ஏம்மா சாப்பிட்றதில்ல? நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எந்த கோழியுமே நான் சாப்பிட மாட்டேன். பிராய்லர் கோழி சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்டு பார்த்துருக்கேன், சாப்பிட்டதில்லைன்றீங்க. இதில் வேறு என்ன நம்ம போடுறது? அவியணும் நல்லா. தண்ணி விடுறதா தண்ணி விடாமலையாவா? தண்ணி விட்டு நல்லா அவியது. ஸோ இன்றைக்கி ஒரு வெட்டு தாங்க. இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால சின்ன குழவிலே குத்தியாச்சு. மிளகுத்தூள் கறி ரெடி. அவ்வளோதானா? கிண்டி விடுங்கம்மா. கிண்டி விட்டு ஒரு பீஸ் வாங்கம்மா சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. எனக்கு எடுத்துக்கணும். இதெல்லாம் பொரியல் மாதிரி இருக்குது. பொரியல் தானே அது? இதிலே காஞ்ச மிளகா, இஞ்சி போட்டால் உப்பு கறிமா. இந்த ஆஃப் பண்ணிட்டேன் நடுப்பு. எனக்கு ஒரு பீஸ் எடுத்து விடுங்கம்மா. சூடாக அது ஒரு பாருங்க. இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. சாயந்தரம் கோசியா விட்டு போயிட்டு நானும் மாறினேன். அங்கே ஒரு பானையில் தண்ணி இருக்கு.
இருக்கு பண்ணி அது பொரியல் மாதிரி தான். அந்த பானிபூரி கொடுத்த பின்ன வறுத்துட்டு அவங்க மொட்டை மாடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு மழை தண்ணி குடிக்க. இந்த மழைக்கு சூப்பராக இருக்கு. இது என்னது? மிளகாத்தூள். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு மிளகாத்தூள் சூப்பராக இருக்குங்க, வாசனம். இது நல்லா மசாலா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு நாள் நான் மிளகாத்தூள் அரைக்கிறத வீடியோ போடுறேன். முட்டை போடணும் தண்ணி, கழுவி போடணும் தண்ணி. இது என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு. ஐயோ ஒடிச்சு போயிட்டு. வெடிச்சு போச்சா? இது நான் அந்த அரைச்ச மிளகுத்தூள் தானே. நல்லா கொஞ்சம் காரமாக போடுங்கம்மா மழைக்கு. ஆக்சுவலாக அந்தாண்ட கொதிக்கிறது வந்து கருவாட்டு குழம்பு. என்னடா சிக்கனும் கருவாடும் பண்ணுறாங்களேன்னு பார்க்காதீங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து நாட்டுக்கோழி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த கருவாட்டு குழம்பு. இது வந்து எனக்கு மட்டும்தான். லெக் பீஸு. ஆக்சுவலாக இது வந்து குழம்பு பெரட்டல். அப்படியே இந்தாண்ட வந்தால் பொரியல். இது வந்து மிளகுத்தூள் மட்டும். இன்றைக்கி ஒரு வெட்டு தான். உங்களுக்குலாம் இது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு இதோட அருமை தெரியாது. ஆக்சுவலாக வந்து எல்லாமே செஞ்சாச்சு. இது வந்து நம்மளுடைய 65. அப்புறம் இது வந்து கிரேவியில் போட்டது. முதல்ல நம்ம இதை தான் டெஸ்ட் பார்க்க போகிறோம். நல்லா மழைக்கு இருக்கும். சூப்பராக இருக்கு. கீரை சொதி. இல்லை இருக்குமா, எடுத்துங்க. அதான் மழைக்கும் புயலுக்கும் நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்றது அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து
டயட்டுக்கு நாட்டுக்கோழி சாப்பிட்றது தப்பே இல்லை. கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடணும்.